அடுத்தது 10th சம்மு. A function f of -5, 9 goes to R ரியல் நம்பர். ஓகே, f of x அப்படின்றது 3 டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. 3 டிவிஷனுக்கு ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ -5ம் வரும். எக்ஸ் லெஸ் தென் 2, அப்போ 2 வராது, 2 விட கம்மியாக 1 வரைக்கும் வரும். ஓகேங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்துச்சு, இந்த கீழே போட்டிருக்க கோடு இங்கே இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு, ஸோ அப்போ 2ம் வரும். இப்போ கீழே கோடு இல்லை, ஈக்குவல் டு கிடையாது, வெறும் லெஸ் தென் மட்டும் அப்படின்றப்ப 2 கண்டிப்பாக வராது. இதுதான் காரணம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தால் இந்த ஃபங்க்ஷன், இந்த ரேஞ்சில் இருந்தால் இந்த ஃபங்க்ஷன், இந்த ரேஞ்சில் இருந்தால் இந்த ஃபங்க்ஷன். இதை வச்சுட்டு ஒரு 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் f of -3 + f of 2, இதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எழுதியிருக்கேன் f of -3 f of -3 + f of 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு f of -3 இதை நான் அப்படியே எடுத்து எழுதுறேன். f of -3 அப்படின்றப்ப எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். -5 விட அதிகமாக இருக்கணும். அப்போ -4 -3 அப்படின்ற மாதிரி இங்கே வந்துடும். ஸோ f of -3 அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் 6x + 1. ஓகேங்களா? ப்ளஸ் அடுத்தது f of 2. f of 2ன்றப்ப இங்கே 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ 2வும் 2வை விட அதிகமாகும் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்துடும் 5x² - 1. ஓகேங்களா? ஸோ அப்போ 6 × xக்கு பதிலாக -3, 5 × xக்கு பதிலாக 2² - 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா 6 3s are 18, ஸோ மைனஸ் இருக்குது, -18 ப்ளஸ் 2 2s are 4, 4 × 5 20, 20 - 1 19. ஓகேங்களா? ஸோ -18 + 19 என்ன வருது? ஆன்சர் +1. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் டிவிஷன். ஸோ அடுத்தது செகண்ட் டிவிஷன் f of 7 - f of 1. ஓகேங்களா? ஸோ f of 7 அப்படின்றப்ப நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து எங்கே இருக்குது? 7. அப்போ 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், 6 விட அதிகம், 6 விட அதிகம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9, 9ம் 9 விட கம்மியும், 6ம் 6 விட அதிகமும். அப்போ 6 7 8 9 எல்லாமே இதில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 6, 7, 8, 9 வரைக்கும் வரும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதையும் எழுதிடுறேன். 2, 3, 4, 5 தான் வரும், 6 வராது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -4 -3 -2 -1 0 1. ஸோ இது வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன், இந்த ரேஞ்சில் இருந்தால் இந்த ஃபங்க்ஷன், இந்த ரேஞ்சில் இருந்தால் ஃபங்க்ஷன். ஸோ இதைத்தான் இந்த மாதிரி மெத்தடில் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா f of 7, 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் 3x - 4 மைனஸ் f of 1, 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? 0, 1 வரைக்கும். அப்போ இது வந்து 6x + 1. ஓகேங்களா? மைனஸ் வந்து காமன், ஸோ அதனால் மைண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டிங்க அப்படின்னா 3 × 7 -4 -6 இந்த ப்ராக்கெட்டு காமன் ப்ராக்கெட்டு, அதனால் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அந்த மைனஸ் வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்க என்டையர் டீமுக்கு தான் உண்டு. ஸோ அதனால் மைனஸ்க்கு அப்புறம் வர்றதை ப்ராக்கெட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு தப்பு வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்தேன் அப்படின்னா 3 7s are 21. ஓகேங்களா? 21 - 4 17. இந்த மைனஸ் 6 1s are 6, 6 + 1 7. ஸோ 17 - 7 என்ன வரும்? 10 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது தேர்டு டிவிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2 × f of 4. ஸோ 2 போட்டாச்சு. f of 4 எக்ஸுக்கு பதிலாக 4 இருந்துச்சு அப்படின்னா எந்த ரேஞ்சில் வருது? இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் 5x² - 1. நெக்ஸ்ட்டு f of 8ன்னு இருக்குது. ஸோ 8க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3x - 1. ஸோ இதை தான் எழுதுகிறேன். f of 4க்கு பதிலாக 2 காமன், ஸோ 5. ஓகேங்களா? 5 × x² - 1 ப்ராக்கெட் காமன் ப்ளஸ் f of 8க்கு 3 × x - 4. ஓகேங்களா? ரெண்டையுமே நான் வந்து என்னது பிரித்து வச்சுருக்கேன். 2 × 5x² - 1 + 3x + -4 அப்படின்றத பிரித்து எழுதியிருக்கேன். இது f of 8க்கு, இது வந்து f of 4க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 வந்து காமன், 5x² அப்படின்றப்ப 4² -1 ப்ளஸ் 3 × xக்கு வந்து 8 -4. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம ப்ராக்கெட் போட்டு செஞ்சு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே இந்த கால்குலேஷனில் தப்பு வராது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 × 4² 16, 5 16s are 80. ஓகேங்களா? 80 - 1 79.
plus 3 8s are 24, 24 minus 4, 20. 279 சார் எவ்வளோ வரும்? 168. ஐ திங்க் 158. ஓகேங்களா? 80 இருந்தால் தான் 60 வரும். அப்போ 158 ப்ளஸ் 20 போட்டு பார்த்தீங்கன்னா 178. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். இது தேர்ட் டிவிஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் டிவிஷன் பார்ப்போம். ஃபோர்த் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுத்து எழுதுறதுக்கு நான் வந்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து இந்த எஃப் ஆஃப் -2க்கு காமன். ஸோ எஃப் ஆஃப் -2 அப்படின்னா -2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து 6x ப்ளஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ 6x ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ 2 காமன். மைனஸ் எஃப் ஆஃப் 6 அப்படின்றப்ப 6 இங்கே இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 6 அப்படின்னா 3x மைனஸ் 4. ஸோ இதுவுமே ப்ராக்கெட் தான். 3x மைனஸ் 4. ஓகேங்களா? டிவைடட் பை எஃப் ஆஃப் 4. ஓகேங்களா? எஃப் ஆஃப் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? எஃப் ஆஃப் 4க்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 79. இந்த 2 வந்து முன்னாடி இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம 79 போட்டாலும் சரி தான், இல்லை நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி செய்கிறீங்கன்னு நினச்சி செஞ்சாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல எஃப் ஆஃப் 4க்கு 79 டேரெக்டாக எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -2. ஓகேங்களா? எஃப் ஆஃப் -2 இங்கே இருக்குது. ஸோ 6x ப்ளஸ் 1 இடையில ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ 6x ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறேன். எக்ஸுக்கு பதிலாக -2 போடுங்க. 6 இன்ட்டு -2 ப்ளஸ் 1 மைனஸ் 3 இன்ட்டு இந்த எக்ஸ் வந்து 6. ஓகேங்களா? 6 மைனஸ் 4 இது காமன் ப்ராக்கெட் ஒன்று இருக்கணும். அந்த மைனஸ் காமன் டிவைடட் பை 79 ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த செட்டை கடைசி வரைக்கும் ப்ராக்கெட்டை போட்டு ஃபைனலாக சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தப்பு இல்லாமல் செய்யலாம். ஓகேங்களா? எப்போவுமே இந்த ப்ராக்கெட்டை போட்டு பழகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸு ஆட் பண்ணுறதா சப்ட்ராக்ட் பண்ணுறதா எல்லாமே காமன் எது அப்படின்றதெல்லாம் அழகாக கண்டுபிடிச்சிட்டே வந்துகிட்டு இருக்கலாம். கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவுமே வராது. நிறைய இடங்களில் தப்பை குறைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பண்ணிங்க அப்படின்னா -12 ப்ளஸ் 1 மைனஸ் இது வந்து 18 மைனஸ் 4 டிவைடட் பை 79 ப்ளஸ் -12 ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 இன்ட்டு -12 ப்ளஸ் 1 மைனஸ் 11 மைனஸ் 18 மைனஸ் 4 14 டிவைடட் பை 79 மைனஸ் 11. ஓகேங்களா? ஸோ 2 இன்ட்டு -11 மைனஸ் 22 மைனஸ் 14 டிவைடட் பை 79 மைனஸ் 11 அப்படின்றப்ப 68. ஸோ இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா -22 மைனஸ் 14. அப்போ ரெண்டுமே மைனஸ்ன்றதுனால டைரெக்டாக -36 ஆட் பண்ணிடலாம் டிவைடட் பை 68. ஸோ முடிஞ்சால் இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதோட விட்டுடலாம். ஸோ 2ஆல் நம்ம கட் பண்ணலாம். நான் 4ஆல் கூட கட் பண்ணலாம். ஸோ மைனஸ் காமனு 9 4s are 36. அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய 4 பார்த்தீங்கன்னா 1 17. ஓகேங்களா? -9/17 அப்படின்றதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 11th சம் பார்த்தீங்க அப்படின்னா த டிஸ்டன்ஸ் எஸ் இதுதான். ஓகேங்களா? an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t போட்டு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வேர் g is the acceleration due to gravity. ஸோ அந்த கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் ட்ராவல் ஆகக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது டி செகண்ட்ஸ் ஒவ்வொரு டி செகண்ட்ஸுக்குமே என்னது இதோட டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு டிஸ்டன்ஸுக்கும் ஒரு டைம் டீக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வரணும். அப்படி வந்தால் இது வந்து எஸ் ஆஃப் டி வந்து 1 to 1 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு டீக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வரணும். ஒவ்வொரு டயத்துலையும் அது ஒவ்வொரு தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் அது 1 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இல்லை 1 1 இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும். ஸோ இதில் ஏபி அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு நம்ம வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இப்போ அதை அப்படியே எழுதியிருக்கேன். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தெரிஞ்ச மாதிரி தான் எஸ் ஆஃப் டி போட்டோம். இப்போ வந்து டைம் வந்து 1 செகண்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ் ஆஃப் 1 = 1/2 g இன்ட்டு
1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1/2g ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா. இது வந்து எஸ் ஆஃப் 1. அதே இது டைம் வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரி எஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 2 ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான். அப்போ இதுலேருந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும் ஜி ப்ளஸ் 2a ப்ளஸ் பி. ஸோ எஸ் ஆஃப் 2க்கு அதே இது டைம் வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஜி இன்ட்டு இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் என்ன அப்படின்னா இது வந்து ஜிடி ஸ்கொயரு. ஸோ இங்கே வந்து என்னது 4 அப்படின்னு வரும். ஸோ 4ன்றப்ப 2g அப்படின்றது ஆன்சர் வந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ ஜி ஆஃப் 3 ஸ்கொயர் சரி 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 3 ப்ளஸ் பி. ஸோ 3 ஸ்கொயர்னா 9 9g/2 ப்ளஸ் 3a ப்ளஸ் பி எஸ் ஆஃப் 3 ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒன்றுன்றப்ப நம்மளுக்கு வந்து எஸ் ஆஃப் 1 வந்து இது கிடச்சிருக்குது. டைம் 2ன்றப்ப நமக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குது. டைம் 3ன்றப்ப இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குது. ஸோ ஒரு டயத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் கிடச்சிருக்குது. ஒவ்வொரு டயத்துக்கும் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ அப்போ டைமுன்றத டொமைனாகவும் டிஸ்டன்ஸை கோடொமைனாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்ரி டைம் ஹேஸ் த டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. எவ்ரி டைம் ஆர் ஈச் டைம் என்ன வேணா பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் ஹேஸ் த டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. therefore this is 1 1 ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தான். ஒவ்வொரு டயத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த எஸ் ஆஃப் டி அப்படின்றது டயத்தை பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால இது ஒரு 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 12th சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். இப்போ வாங்க நம்ம 12th சம்மை பார்க்கலாம். ஸோ 12th சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டி விச் மேப்ஸ் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஓகேங்களா. டெம்பரேச்சரை செல்சியஸில் கொடுத்துருக்காங்க இன்ட்டு டெம்பரேச்சர் இன் ஃபேரங்கிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் அதாவது செல்சியஸ்க்கும் ஃபேரங்கிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். டிஎஃப்சி ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர் எஃப் ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32. எஃப்னா ஃபேரங்கிட், சினா செல்சியஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க TF0 TF22 TF-10 கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா TFC ஈக்குவல் டு 22ன்னு ஃபைனல் ஆன்சர் கொடுத்துட்டு சியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம சம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா TFC ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு 9/5C ப்ளஸ் 32. ஸோ அப்போ இந்த எஃப்க்கு பதிலாக இதை ஃபுல்லாக அப்படியே எடுத்துடலாமா. TFC ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு செல்சியஸ் ப்ளஸ் 32 நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிவிஷன் TF0. ஸோ சிக்கு பதிலாக 0 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா TF0 ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு 0 ப்ளஸ் 32. அதாவது 0வால் எந்த ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் ஓகேங்களா. anything multiple by 0 is 0 ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் 32. TF0 ஈக்குவல் டு 32 ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா பத்தலை அதனால் இங்கேயே நான் எழுதிடுறேன். TF28ன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. TF28 அப்படின்றப்ப 9/5 சிக்கு பதில் 28 ப்ளஸ் 32 ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது, டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதலாம். ஸோ 9 8s are 72, 2 9s are 18 + 7 25 divided by 5 + 32 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து TF28. முடிஞ்சால் இதையும் கட் பண்ணி பாயிண்டில் எழுத நினச்சா எழுதலாம், ஆனால் இதுவே போதும் தான் ஓகேங்களா. அடுத்தது தேர்டு டிவிஷன் TF-10. ஸோ அப்போ TF-10 அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சிக்கு பதில் அப்படியே -10 போடுறேன் ப்ளஸ் 32. ஸோ 5 2 5s are 10. ஸோ -2 × 9 -18 + 32. ஸோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது
14 வரும். ஓகேங்களா? ஸோ டி ஆஃப் -10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 14. அடுத்தது ஃபோர்த் டிவிஷன் தான் என்ன அப்படின்னா டி ஆஃப் சி. நம்ம எழுதக்கூடிய ஃபைனல் ஆன்சரை அவன் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு சி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ டி ஆஃப் சி அப்படின்றப்ப டி ஆஃப் சினா நம்ம கொடுத்துருக்க கிவன் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் 9/5 சி ப்ளஸ் 32. ஸோ அதான் எழுதுறேன். 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32. இதுக்கு பதிலாக இது ஃபுல்லாக இந்த ஈக்குவல் டு இங்கே 212 அப்படி எழுதுறேன். ஸோ இப்போ இங்கே இருக்க நம்பரை மட்டும் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ ப்ளஸில் இருக்க அந்த சைடு போகும்போது மைனஸில் வந்துடும். ஸோ 212 மைனஸ் 32 180. ஓகேங்களா? ஸோ இது 180. ஸோ 9/5 இன்ட்டு சி ஈக்குவல் டு 180. இதை நான் மறுபடியும் எடுத்து எழுதிடுறேன். ஸோ இங்கே ஒரு 9 இங்கே ஈக்குவல் டுக்கு ரெண்டு சைடுமே கரெக்டாக மேலே இருக்கிற நம்பரை நம்ம டைரெக்டாக கட் பண்ணலாம். 199 2 9s are 18 20. ஓகேங்களா? ஸோ C/5 ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு 20. இந்த கீழே டிவிஷனில் இருக்க 5 வந்து இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ 20 × 5 100. ஸோ சி ஈக்குவல் டு 100 அப்படின்றது தான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம். நன்றி.